நீங்கள் பாபிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி மெனுவில் இருக்கவங்க நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக ஒரு சூப்பரான பாபிக்கு கிறிஸ்பி கார்ன் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி உதிர்த்து வச்சுருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சம் பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி இந்த கார்னை சேர்த்து நல்லா இந்தளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கூடவே கொஞ்சம் சாட் மசாலாவும் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, கூடவே பொடியாக நறுக்கிற மாங்காவும் சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் ஒரு டேங்கி ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கடைசியாக ஒரு பாதி லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம ஸ்பைஸ் கிச்சன் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.